பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் உடல் மறுசீரமைப்பு சிகிச்சை முறையில் முதுகலை படிப்பை முடித்த மருத்துவ மாணவனுடைய கல்வி சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் உடல் மறுசீரமைப்பு சிகிச்சை முறையில் முதுகலை படிப்பை முடித்த மருத்துவ மாணவரின் கல்வி சான்றிதழ்களை உடனடியாக அவருக்கு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மருத்துவர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய தயாராக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கான மருத்துவ பிரிவில் காலியிடம் இல்லை என்பதால் தான் அவர் பணியமர்த்தப்படவில்லை. இதற்கு மருத்துவர் பொறுப்பேற்க முடியாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதுபோக கல்வி சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தக்கூடிய விற்பனை பொருட்கள் அல்ல என்றும், ஒருவரின் சான்றிதழ்கள் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது என்றும் நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், கன்னியாகுமரியைச் சேர்ந்த ரஞ்சன் ஜேம்ஸ் என்பவர் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் மறுசீரமைப்பு சிகிச்சை முறையில் முதுகலை படிப்பை முடித்த நிலையில் அரசின் ஒப்பந்தப்படி மருத்துவ படிப்பு முடிந்த பின் அரசு மருத்துவமனையில் பணிபுரிய கையெழுத்திட்டிருந்தேன். ஆனால் அதன்படி கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். இருந்த போதும் எனது பிரிவில் காலி பணியிடம் இல்லாததால் என்னை தொடர்ந்து பணியமர்த்தவில்லை. இந்நிலையில் எந்த பணியும் இல்லாமல் நான் சென்னையில் தங்கி இருக்கிறேன். இதனால் என் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனது மருத்துவ படிப்பு தொடர்பான அனைத்து கல்வி சான்றிதழ்களையும் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுமாறு அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்தார். விசாரித்த போது மனுதாரர் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் மறுசீரமைப்பு சிகிச்சை பிரிவில் முதுநிலை படிப்பை முடித்துள்ளார். படிப்பில் சேரும்போது 2 ஆண்டு காலம் தமிழக அரசு கிராம மருத்துவமனையில் பணியாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். படிப்பு முடித்த நிலையில் இதுவரை மனிதாரரை எங்கும் பணியமர்த்த உத்தரவு வழங்கவில்லை. அவரது சான்றிதழும் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக மனுதாரர் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். அரசு தரப்பில் மருத்துவர் ஒப்பந்த அடிப்படையிலான பணியை ஆற்ற தவறினால் மாணவர்களிடமிருந்து அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கலாம் என்பது தொடர்பான உத்தரவு மேற்கோள் காட்டப்பட்டது. அரசு தரப்பில் பணி வழங்கி மனுதாரர் அதை ஏற்க மறுக்கும் சூழலில் இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பாக முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பில் மனுதாரருக்கான பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மனுதாரர் பணியாற்ற தயாராகத்தான் இருந்திருக்கிறார் என்றெல்லாம் கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி, மனுதாரரின் சான்றிதழ்களை, அதாவது ஒருவரின் சான்றிதழ்கள் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது என கூறி சந்தைப்படுத்தக்கூடிய விற்பனை பொருட்கள் அல்ல கல்வி சான்றிதழ்கள் என்ற கருத்தையும் தெரிவித்து மனுதாரரின் சான்றிதழ்களை உடனடியாக வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.